ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவும் சூப்பரான ஒரு புளி ரசம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி செய்கிறது இல்லாமல் கொஞ்சம் மாற்றி செஞ்சோம்னா ரசம் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம ரசப்பொடி இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காமல் வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக ரசம் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. வரமிளகா ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கலாங்க. காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 2 மிளகா குறைச்சிக்கோங்க. இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கேன். 2 பழுத்த தக்காளியாக, குட்டி தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 7-8 எடுத்து நல்லா தோல்லாம் கொஞ்சம் மேலாம் எடுத்துட்டு தோல் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சா போதுங்க. ஒரு 2 சுற்று விட்டோம்னா போதும், இந்தளவுக்கு வந்தால் போதுங்க. 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த புளி தண்ணியோடையே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி கலந்து இதை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை ஒரு கைப்பிடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் நம்ம இது கூட கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப எண்ணெய் கொதிக்கிறப்போ ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி லேசான சூடில் இருக்கிறப்ப தாங்க ஊற்றணும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம புளி தண்ணியில் ஊற்றிக்கலாம். இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். ரசம் நல்லா கொதித்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் பூ கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக ரசம் எப்படி வைக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.